வணக்கம். இன்னைக்கு நம்ம நின்றுட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆமணக்கு விதையை வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுதான் ஆமணக்கு செடி, கேஸ்டர் ஆயில் பிளான்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து நாட்டு ரக சேர்ந்தது. நீங்க வந்து எல்லாம் பெருசு பெருசா வந்து கொட்டை பார்த்திருப்பீங்க. இது வந்து நம்ம நாட்டு ரகம் கேஸ்டர் ஆயில். நிறைய பேர் வந்து பயன்படுத்திருப்பீங்க. வலைதளத்தில் வந்து பார்த்திருப்பீங்க. நிறைய மருத்துவர்கள் வைத்தியர்கள் வந்து இதோட பயன்படுத்த சொல்லியிருப்பாங்க. நியூட்ரிஷனிஸ்ட் சொல்லியிருப்பாங்க. இந்த இலைகள் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்டார் வடிவில் வந்து இருக்கும். நீங்க வலைத்தளத்தில் பார்க்கறது ஹைபிரிட் வகை. இது வந்து நாட்டு ரக வகை. தோல் பகுதியானது வந்து காய்ந்து விட்டுச்சுன்னா இந்த மாதிரி வரும். இது கூட கொட்டை வந்து இந்த மாதிரி சிறிதாக வந்து இருக்கும். இது வந்து நாட்டு ரக சேர்ந்தது. இந்த தோலுக்கு வந்து டாக்ஸிசிட்டி வந்து அதிகம், அது நச்சுத்தன்மை வந்து உடையது. இந்த தோலை வந்து நீக்கி இந்த கொட்டையை மட்டும் நம்ம வந்து பயன்படுத்தணும். இந்த நாட்டு ரக கேஸ்டர் ஆயிலுக்கு என்ன ஒரு மகத்துவ குணம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இது போது எண்ணெய் வந்து கிடைக்கும். அதை வந்து கேஸ்டர் ஆயில், ஆமணக்கு எண்ணெய்னு சொல்லுவாங்க. இந்த எண்ணெய் வந்து யாருக்கெல்லாம் வந்து கண்ணில் வந்து புற இருக்கு, கண்ணு ட்ரைனஸ் இருக்கு, பெட்ரிஜியம் சொல்லக்கூடிய கண்ணுகள் வந்து தசை விழுந்திருக்கு, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து இருக்கிறவர்கள் தினமும் 2 கண்களுக்கும் ஒரு சொட்டு விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா 90-120 நாட்களுக்குள்ள அந்த கேட்ராக்ட் வந்து கரைஞ்சிடும். யாருக்கெல்லாம் கேட்ராக்ட் வந்து இம்மெச்சூரா இருக்குதோ அதுவும் வந்து ஃபார்மேஷன் வந்து ஆகாது, முற்றிலும் வந்து ரிவர்ஸ் ஆகி கிளியர் ஆயிடும். இந்த ஆமணக்கு எண்ணெயை வந்து உச்சந்தலை, தொப்புள் மற்றும் ஆசனா வாயில வந்து வைத்துட்டு வரணும்னு சொல்லி சில மருத்துவர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி வச்சுட்டு வரும்போது உங்களுக்கு வந்து மலம் வந்து எளிதில் வெளியேறும். உங்களுக்கு பைல்ஸ் போன கம்ப்ளைண்ட் வந்து வராது. அது மட்டும் இல்லாமல் உஷ்ணம் வந்து தனியும். அதே போல பெண்கள் வந்து குறிப்பா வந்து யாருக்கெல்லாம் நீர் கட்டி கர்ப்பப்பை கட்டி இருக்கிறதோ அவர்கள் வந்து அடிவயிற்றில் வந்து இதை வந்து தினமும் தடவி கொண்டு வந்தால், குறிப்பாக 120 முதல் 150 நாட்களுக்குள் உங்களுக்கு எளிதில் புரிய மாதிரி சொல்லணும் அப்படின்னா சித்த மருத்துவ முறைப்படி 3 மண்டலம், அதாவது ஒரு மண்டலம் வந்து 48 நாட்கள், 3 மண்டலம் வந்து தொடர்ந்து நீங்க வந்து பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா இந்த பிசிஓஎஸ் கம்ப்ளைண்ட் வந்து முற்றிலும் வந்து உங்களுக்கு குணமாயிடும். யாருக்கெல்லாம் ஃபைப்ராய்டு இருக்கோ, அதே மாதிரி எண்டோமெட்ரியம் வந்து திக்கனிங் இருக்கு, அதே மாதிரி ஸ்பாட்டிங் வந்து இருக்கு, ப்ளீடிங் வந்து ரெக்கரன்ஸ் வந்து இருக்கு, டிஸ்மெனோரியா கண்டிஷன் வந்து இருக்கோ, அவங்க வந்து இந்த எண்ணெயை தொடர்ந்து தினமும் வந்து அடிவயத்தில் வந்து பயன்படுத்திட்டு வரும்பொழுது முற்றிலும் இந்த நோயிலிருந்து விடுபெறலாம். இது வந்து மேலை நாடுகளில் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இந்த கேஸ்டர் ஆயில் செடியானது வந்து ஆமணக்கு செடியானது டிராபிக்கல் கிளைமேட் சொல்லக்கூடிய இந்தியா, ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள் மற்றும் மேலை நாடுகள், யூரோப் மற்றும் அமெரிக்காவில் சில இடத்துல வந்து இது வந்து அவைலபிள் கிடையாது. ஆனா அவங்க தான் இந்த எண்ணெயை வந்து அதிகமாக பயன்படுத்துறாங்க, அதிகமா ஏற்றுமதி வந்து பண்றாங்க நம்ம நாட்டுல இருந்து. நம்ம வந்து மறந்து போன மூலிகைன்னு சொல்லலாம். இதோட பயன்பாடு வந்து பினிஷ்டு ப்ராடக்டா கேஸ்டர் ஆயில்னு சொல்லிட்டு கடைகள் கிடையாது. அது நிறைய கலப்படம் உள்ளது. இந்த மாதிரி கிராமப்புறங்கள் வந்தீங்கன்னா இந்த பாருங்க, வீட்டுலனே இந்த மாதிரி செடி இருக்கும், அதை எடுத்து இந்த மாதிரி பினிஷ் ப்ராடக்டா வச்சிருப்பாங்க. இதை நீங்க வந்து பக்கத்துல இருக்கிற வந்து எண்ணெய் ஆலையில வந்து கொடுத்துறீங்கன்னா, செக்க ஆட்டுற இடத்துல கொடுத்துறீங்க, அந்த எண்ணெய் வந்து எடுத்து கொடுப்பாங்க. இது வந்து அவ்வளவு சீக்கிரம் கெட்டும் போகாது. இதே வந்து நீங்க தினமும் வந்து உங்க அன்றாட இதுல வந்து பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா, இந்த கட்டி வந்து இருக்கு, வலி வீக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இதை வந்து அப்ளை பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு குணம் கிடைக்கும். அதே மாதிரி ஸ்கின் டிசீசஸ், ட்ரைனஸ், அந்த மாதிரியான இடத்துக்கு இந்த ஆயில் வந்து அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அதோட ஸ்வெல்லிங்கும் குறைஞ்சி அந்த ரணம் வந்து கிளியர் ஆகி எந்த ஒரு தடையும் இல்லாம உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப அற்புதமா வந்து ஃபினிஷ்டா வந்து மாறும்.